ஹாய் ஹலோ குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து பசங்களுக்கு எல்லாத்துக்குமே பரோட்டா சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி சாஃப்டான நல்ல கிறிஸ்பியான நல்ல ஃப்ளஃபியான பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தேவைன்னா எனக்கு வந்து கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இன்னைக்கு எண்ணெயெல்லாம் சேர்த்து இந்த பரோட்டா சுட்டனால ஒரு துளி கூட எண்ணெய் இல்லாமல் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஹெல்த்தி ஃபுட்டும் கேரளா ஃபுட்டில் பிடிக்குன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு பக்கம் சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா கூட்டி என்னெல்லாம்னு பார்க்கலாம். இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்குண்டான தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா, ஒரு பெரிய மலை வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 தக்காளி பொடி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி, அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு குட்டி ஸ்பூனில் மிளகாத்தூள், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் டு 3/4 டீஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா, அதாவது சிக்கன் மசாலா பொடி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், அதே மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது ஒரு குக்கரில் ஊற்றிட்டு இப்போ வந்து சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் நம்ம தனியாக மாற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது குக்கரில் மூடி போட்டுட்டு நல்ல ஒரு 3-4 விசில் நல்லா விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ தாளிக்கு எதுவுமே தேவையில்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஒரே ஒரு வாட்டி நீங்கள் சிக்கன் வாங்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நல்லா வந்து குக்கரில் விசில் வந்தது, விசிலெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல கொத்தமல்லி தூக்கிட்டு இறக்குனே கமன்னு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஹெல்த்தியாக எல்லாம் வேணாம், கொஞ்சமாக எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கலான்னா ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மலை வெங்காயம் சாட் பண்ணி நல்லா வந்து முருக விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சிக்கன் குழம்பு அதில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. ஆனால் ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து சாப்பிட்றது வந்து எங்களுக்கு வந்து பர்சனலி ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இதுதான் எங்களுக்கு சிக்கன் குழம்போடு இன்றைக்கி நல்ல சாஃப்டான நல்ல ஃப்ளஃபியான பரோட்டா தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பரோட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதோட ரெசிபி வேணும்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. டீட்டெயிலான வீடியோ போடுறேன். சிக்கன் குழம்பு மஸ்ட் ட்ரை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப காரசாரமான சிக்கன் குழம்பு ஹெல்த்தியாக எப்படி வேணும்னு இன்னைக்கு காமிச்சாச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு கேரளாவும் என்னோட வீடியோவும் ஹெல்த்தி ஃபுட்டும் பிடிக்குன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு இவ்வளோதான். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.